Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நலமான நாளாக இருக்க ஜெபிக்கிறோம். சங்கீதம் 20:1, நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதில் தருவாராக. ஒருவேளை இன்னைக்கு சில நேரங்கள்ல நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு நாம் சந்திக்கிற நெருக்கடி பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள். ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கையில இதை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில இறங்கியிருப்போம். ஆனா அது தடைப்பட்டு போய் ஏதோ ஒரு காரியத்துல எல்லாம் தடையாகி போய் நிக்குதே அப்படின்னு கூட நீங்க இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நெருக்கடியில் ஆண்டவர் பதில் கொடுத்த சூழ்நிலைகளை பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி பயணித்தாங்க. ஆனா அவங்க முன்னால செங்கடல், பின்னால பார்வோனுடைய படை. புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், இங்கேயே நம்ம செத்து போயிருவோம். ஆனா மோசே ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதீங்க, உங்களுக்கு இன்று பெரிய காரியம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அரும் செயல் நடக்கும். அதே போல செங்கடல் பிளந்தது. ஆண்டவர் பாதை அமைத்தார். பார்வோனுடைய படையை செங்கடல்ல மூழ்கடித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாத பாதை திறந்தது. நெருக்கடியில் இருக்கிற உங்களுக்கும் நல்லமான ஆசீர்வாதமான பாதை திறக்கிறது. நீங்க சொல்லுங்க, தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் என் பொருளாதார கஷ்டம் நீங்கட்டும். நடக்குமா? சொல்லுங்க, எப்ப அற்புதம் நடக்குது? ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடியில, கடன்ல, கஷ்டத்துல என்ன செய்ய போறோம்னு தெரியாம எடுத்த அந்த முயற்சி தோல்வியுற்ற நிலையா, தடைப்பட்ட நிலையா, என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க பதில் தாங்கப்பா. நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க செய்கிற அற்புதத்தை இவர்கள் கண்டு ஆச்சரியமாய் மக்கள் நன்றி சொல்ல அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 20:1, நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதில் அளிப்பாராக என்ற தேவ வசனம் உங்கள் வாழ்க்கையில் தெய்வத்திடமிருந்து பதிலை கொண்டு வருகிறது. God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.